சுடுமுனை என்ற ஏணி கொண்டு மேலே ஏறு. அந்த சுடுமுனை ஏணி மட்டும்தான் நீ 6 ஆதாரங்கள் மூலமாக ஏறி மேலே கொண்டு போய் அந்த ஏணிக்கு மட்டும்தான் உன்னை மேலே கொண்டு போகிற தகுதி இருக்குது. சுடுமுனை ஏரி என்பது இந்த சூக்கும தேகத்துக்கு அப்பாற்பட்டு இயங்கும். அதனால அது இந்த ஈனத்தனமான ஆசாபாசங்கள் சிக்காது. அப்ப என்ன ஆகுது, இந்த பிராணவாயு சிக்கிடும். இது மனதால் இயங்குது. சுடுமுனை மனதால் இயங்காது. அப்போ அந்த சுத்தமான சுடுமுனை ஏரியில கொண்டு ஏறினா மட்டும்தான் இந்த குண்டலி மேல ஏற முடியும். அப்ப அப்படி மேல ஏறி போனா இந்த குண்டலி என்ற 6 ஆதாரங்களை கடந்து விட்டால் நீ 1000 இதழ் தாமரைக்குள்ள போயிடலாம். வேற இதை நீ மூச்சு பயிற்சி பண்ணி, நம்ம மூச்சு பயிற்சி பண்றது ஆரம்பம். ஆனா அது ரகசியம். இதுதான் ரகசியம். என்னன்னா, மூச்சு பயிற்சி செய்ய 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 வாசியம் கைக்கூடும். வாசியம் கை கொண்டோம்னா நெஞ்சத்தோட காற்று அளவு கூடும். காற்று அளவு கொண்டோம்னா சுவாசம் மெதுவாக இயங்கும். சுவாசம் மெதுவாக இயங்கும் போது மனம் பக்குவமாயிடும். மனம் பக்குவமாகும், நமக்கு எண்ணங்கள் சரியா அமைஞ்சிடும். எண்ணங்கள் சரியா அமைஞ்சா அந்த சுவாசத்துல கதி மாறும். கதி என்றால் மூச்சு காற்று அதிகமாக வெளியே வராது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். கட்டுப்பாட்டை வந்தா மனம் மோன நிலைக்கு செல்ல தயங்காது. அது பாட்டுக்கு அப்படியே அடர்த்தியான மனம் லேசாகி அப்படியே உட்கார ஆரம்பிக்கும். அப்படி உட்கார ஆரம்பிச்சா அப்போ நான் அந்த உட்காரும் போது சும்மா இருக்கிற சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த கணம் கூட 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 அது ஒரு வெப்பமான மனமண்டலமாக மாறி அது மேல் நோக்கி கிளம்பும் போது அந்த அடர்த்தி கீழே இருந்து மேல தூண்டும். குண்டலி தூண்டும் போது அது அப்பதான் சுடுமுனை என்பது இந்த உடம்புக்குள்ள 3வது காற்று போகக்கூடிய வாசல் நமக்கு கிடைக்கும். இப்ப 2 காற்று மட்டும்தான் 2 மூக்கோடைய இடம் காற்று நாசி தோற வழியா காற்று வந்துருக்கும். 3வது ஒரு காற்று நடு தண்டு வழியா, முதுகுத்தண்டு வழியா ஓப்பன் ஆகும். அப்ப அந்த 3வது ஓட்டைங்கிற சொல்லக்கூடிய அந்த குண்டலி அது வந்தா குண்டலி தாய் மேல ஏறுவான். அந்த காற்று மூலம் போனேன்னா நீ 1000 இதழ் தாமரை என்று சொல்லக்கூடிய சகஸ்திர தளத்துல நீ போய் அந்த ஆன்மாவை கொண்டு சேர்க்கலாம். அங்கேதான் இறை தத்துவம். இந்த குண்டலி போனதுமே அந்த தாமரை மேல் நோக்கிடும். நீர் இல்லாம அது கீழ் நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நீர் சிவப்பயிருக்கு இந்த நீர் போன உடனே அதை அப்படியே மேல் நோக்கி காத்தோன்னா அதுலதான் சிவம் உட்காரும். அதுல உட்கார்ந்தவனுக்கு சித்தம் சிவமாச்சு, செய்தவம் வேண்டாமாம். அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை. இது வரைக்கும் உங்களுக்கு தவம் தேவை. சரி, இருக்கட்டும். சித்தம் சிவமானா செய்தவம் வேண்டாமா. இந்த சித்தம் சிவமான வரைக்கும் நமக்கு இந்த பயிற்சி என்பது உண்டு. அப்ப இந்த பயிற்சிக்கு தான் நமக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் முதல்ல. இந்த பயிற்சியை நீ அடையவிடாமத்தான் உனக்கு அந்த ஆணவ கண்மம் மாயை என்கிறது நமக்கு உள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த சிவப்பயிரை வளர விடாம கவலைகளையும் துன்பங்களையும் இன்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை நீ முதல்ல கண்டுக்க. இவ்வளவு காலம் விட்டுருப்ப, இதுக்கு மேல கண்டுக்காத. இன்பங்கன்மையெல்லாம் பொய். அதையெல்லாம் புறக்கரிச்சு வாழ்க்கையில சிவத்தோடு ஒப்படைக்கிற தகுதி அடைஞ்சிக்கோ. இன்பங்கள் வரும் வாழ்க்கையில வர, அதுக்குத்தான் நம்ம வந்திருக்கோம், அனுபவிக்கத்தான் வந்திருக்கோம். ஆனா அதுலேயே லயிச்சிடாத. இதான் வாழ்க்கையா, இவ்வளவுதான் வாழ்க்கையா, மாறாதா. இந்த கவலை வந்துச்சுன்னா அது போல கலைன்றாரு. சிவப்பயிரை வளர விடாம அந்த கலைகள் மேல் நோக்கி போனா சிவம் கீழ் நோக்கி போயிடும். நீர் முழுதுமே இந்த கலைகள் ஏற்றுக்கிட்டா சிவப்பயிர் கருகி போகும். அப்ப சிவப்பயிராட சிவம் உன்னால் உள்ளேயே இருக்க நம்பி உன்னை மேல் நோக்கி கொண்டு போறதுக்கு அந்த சிவத்தை நீ ஞான தண்ணீரை ஊத்தாம நீ அவரை கருக விட்டுருவ. அதாவது 6 பேரில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 4 பனை உள்ள ஏறுவதற்கு அரியதோர் ஏணியிட்டு அப்பனை ஏற விட்டேன் கடல் ஏழும் கண்டேனே. பனைமரத்துக்குள்ள கடல் இருக்கா? எப்படி 4 பனைமரம் இருக்குது. இந்த 4 தாமரை சுவாதிஷ்டானம் அது கடல், ஞான கடல் இருக்கு. அங்க 7 கடல் இருக்குங்கிற. சரி, என்ன சொல்ற? ஏறுவதற்கு அருமையான சுடுமனையாக ஏனையை வைத்து அந்த பனைமரத்தின் மேல் ஏறி சகஸ்திரம் சென்றேன். ஆதார கமலங்களாக 7 கடலும் ஒன்றாகி ஒளிமயமாக பொங்குவதை கண்டேனே. அக்கினி, சந்திரன், சூரியன் 3மே மேல் நோக்கி நம்ம உடம்புல இயங்குற அத்தனை சக்கரங்களும் மேல் நோக்கி வரும்போது உடம்புக்குள்ள உள்ள அக்கினி, சந்திரன், சூரியன் 3 சேர்ந்து 16 கடைகளாக மாறும்போது 7 கடல் பொங்குகின்ற அளவுக்கு அந்த ஞானத்தை உனக்குள்ளே நான் கண்டேனே. இதான் சொல்றேன், சூக்கும சம்பாசனை. நம்ம படிக்கிறது சூரிய சம்பாசனை. சூக்குமத்தாலே நமக்கு அந்த இதை உணர்த்ததுக்கு அவங்க இது அற்புதமான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி மட்டுமே
திருமந்திரத்தின் இந்த பகுதி மட்டுமே ரசித்து படிக்கிற மந்திரமா இருக்கும். ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார். 4 பனைமரம் இருக்குது. 4 பனைமரத்துலையும் என்ன சாறு படுவன. சாறுனா என்னது? மயக்கமான இந்த சாறு. அதுக்கு 4 சாறு இந்த சாறு இருக்குது. எது ஏன் பணம் வைக்காரு? தென்னை வைக்க வேண்டியதானே? பனையை வச்ச பனைமரத்தை தான் பதனி அப்படி கல்லா மாறும். அந்த கல் என்பது வெள்ளையா இருக்கும், இதுவும் வெள்ளையா இருக்கும். அந்த வெள்ளை கல்லாகி அமுதமாகி அந்த சாறு நிரம்பி இடம் தான் சுவாதிஷ்டானம். அந்த சாரை நீ இருமுகத்துக்கு செய்ய என்ன ஆகுதுன்னா, உனக்கு சிவப்பயிர் கருகுது. சிவப்பயிற்றுக்கு நீ அதை ஊற்றணும்னு அந்த கடையை நீ புரிஞ்ச ஆரம்பிக்க, அதாவது ஆணவம் கண்மம் மாய என்று சொல்றது நம்மளை இயக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சூழலை நம்மளை இயக்கி இன்ப துன்பத்துக்கு நம்மளை தயாராக்கி எப்போதுமே கவலையோடையும் அல்லது சந்தோஷத்தோடையுமே ரெண்டுக்கு நடுவில் நிற்க விடாம பண்ணக்கூடிய இந்த ஆணவ கண்ம மாயை நீ அழிக்கக்கூடிய தகுதி அடைந்து விட்டால் சிவப்பயிர் மேலே மேல் நோக்கி கிளம்பு. அந்த சிவப்பயிரை வளர்க்கிற தகுதி கற்றுக்கோ. இந்த செயல் நோக்கம் என்னன்னா சிவப்பயிரை வளர. எப்படி சொல்றாரு? தண்டி என்றால் சூடும் இடம், பனை என்றால் பனைமரம் போன்ற முருகன் தண்டு, அதன் கீழ்பட்ட 4 சிகரை கொண்ட மூலாதாரம் மூலாதாரம், மேற்பாகம் 1000 சிகர்களை கொண்ட சகசரம், கடல் ஏறாமன 6 ஆதாரங்களும் சகசரம். ஆனா சொன்னாத 6 ஆதாரங்களும் 7 கடலும் மாதிரி உனக்கு அந்த பொங்கு சிவத்துக்குண்டான தகுதியான ஒன்றை மாற்றும். நீங்க சொன்னார்ல, அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6 அவற்றை 5 விட்டேறிய வெளிதனிலே வியப்பொன்று கண்டே வட்டாகி செம்மதி பால் உண்ண. இதே தான் அங்க வச்சிருப்பார், மாறி வச்சிருப்பார். செம்மதி பால்னா அந்த ஆனந்தமான நிலை தான். செம்மதி பால் உண்ண எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியதே என்பார். யாரு? பட்டினத்தார். 2 செயலும் ஒரே மாதிரி வரும் வருது. இவரு நாளிதழ் தாமரைங்கிறாரு, அவரு ஆதார சக்கரத்தை. அதாவது விட்டேறி வெளிதனிவே வியப்பொன்று கண்டே என்பாரு. சரி, அது ஒன்றுதான். என்ன பனைமரம், அதாவது சக்கரத்து மேல ஏறி போனா வியப்பொன்று கண்டேன்றாரு. இதெல்லாம இருக்குது இருந்துச்சுங்கிற மாதிரி நீங்களே வியந்து போவீங்கடான்றது. அந்த அளவுக்கு இன்பமான ஒரு நிலை நேரம் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் அவர் வச்சுக்கிட்டாரு. சரி, ஏதோ ஒண்ணு என்ன என்னடா இந்த செய்தி அருமையா இருக்குல்ல? 28 68. சரி, என்னது கல்வி சாப்பிட்டாரா? எந்திரிச்சு நடக்கவே முடியல. இந்த கல்வி சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு தேவை கல்வி. என்ன சொல்றாரு? 2869. இன்னொன்னு சொல்றாரு, மூலாதாரத்தினுடைய மூலவாய்வு சுழுமனை வழியாக நேரே சென்ற போது ஆதாரங்கள் ஒன்றுபட்டு ஒளிமையமாக விளங்கும். இப்ப நான் சொன்னாதான் சொல்றாரு, கத்து சொல்றாருல, மூலாதாரம் அந்த நம்ம அந்த எண்ணங்களை தூக்கி மேல் நோய் கொண்டு போனோம்னா அது மேலே வந்துடும். மேலே வரும், கொஞ்சம் கொஞ்சமா லவம் கூடும், மேலே வரும்போது மூலவாய்வு சுழுமுனை வழியாக நேரே சென்ற போது ஆதாரங்கள் ஒன்றுபடும். இந்த 6 ஆதாரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றாகும். கீழே இருந்து மூலாதாரம் சுவாசம் சேரும். அது அப்படியே என்ன அனாகதம் விசுத்தி இப்படியே எல்லாமே கீழே உள்ள ஒளியும் போது ஒன்றாகும் போது ஒரே வழியாக மேலே வந்துடும். அந்த ஒரே வழியாக மேலே வரும்போது இடுப்பு வரைக்கும் அக்னி, அதுக்கப்புறம் சூரியன், இதுக்கப்புறம் சந்திரன். 3மே இங்க இந்த நமக்குள்ள 3 முடிச்சின்பாங்க. அது அந்த 3 முடிச்சியும் ஒன்னா சேரும். ஒன்னா சேரும்போது சந்திரன், அக்னி, சூரியன் 3 நம்மளுக்கு கடைக்கு மேல சேரும்போது 16 கடைன்னு சொல்லுவாங்க. அது அதாவது கடைகள் 16ன்னு சொன்னா இடங்கள் 16ன்னு அர்த்தம் அதுக்கு. அதாவது ஒளி 16 வச்சுக்கலாம். இந்த ஒளி எல்லாம் சேரும்போது சூரியனும் சந்திரன் அக்னி 3மே ஒன்று சேரும்போது பிரபஞ்சம் முழுவதுமே நமக்குள்ள அடங்குற சக்தி நமக்கு வந்துடும். அப்படி வந்தவங்களுக்கு தான் சிவனுடைய தகுதி என்பது நமக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா சூரிய மண்டலமே நமக்கு கட்டுப்பட்டு நிற்கும் போது நமக்கு ஈசனுடைய அருள் நமக்குள்ள இறங்குவதற்காக தான் இந்த 1000 இதை ஆனா அந்த சகசம் கோயில்கள்ல இதெல்லாம் அதனுடைய அர்த்தம் தான். அது அந்த வரும்போது அந்த 3வது பாருங்க உள்ள இருக்கும். ஆமா, இந்த எல்லா கோயிலையுமே இந்த சகசிரம் இருக்கும், 1000 சிவம் இருக்கும். இந்த சிவத்துக்கு அடைய அர்த்தமே அதான், ஒன்றவங்களுக்கு தெரியாது. இது அடையிறதுக்கு தான் நாம இவ்வளவு காலமும் கஷ்டப்படுறோங்கிறதா அந்த நெறிய தான். எப்படி அங்க சகசிரம் சொல்ற 1000 தாமரைய அடையணுங்கிறக்காக தான் நமக்கு அதை சூக்குமமா வச்சிருக்காங்க. நாம அதை 1000 சிவத்தை ஒரே இதை பாக்குறோம்னு நினைச்சுப்போம். அது கிடையாது. உனக்கு 1 கடைக்கு மேல அவர் காத்துக்கு நிக்காரு. யார் அவரு?
சிவம் 1000 வித தாமரை இருக்கணுன்றதுக்காக வேண்டி இப்ப தாமரை நம்மகிட்ட இருக்குது, அது கீழ் நோய் குனிஞ்சிருக்கும். கீழ்முகமாக மணந்ததுனால அதுல சிவம் உட்கார முடியாது. அதுக்கு மேல நின்று அதை இந்த தாமரை விரிகிற வரைக்கும் அது காத்துக்கிட்டு நிக்குது இந்த பிறவியில. நமக்கு அந்த பிறவி தாமரை விரிக்க தெரியவில்லை என்று சொன்னால் சிவம் மேல் நோக்கி போயிடும். சரிதா? எவனாவது ஒருத்தன் அந்த தாமரையை மேல் நோக்கி திருப்பிட்டான்னா அது உட்கார்ந்ததுன்னா நமக்கு வீடு பேரு. அதுக்கு பேர் தான் வீடு பேரு. புரியுதுங்களா? கடை தேற்றம், வீடு பேரு, ஜீவ சமாதி எல்லாமே நமக்குள்ளே இருக்குதுங்கிறது தான் அந்த 1000 வித தாமரை வச்சு அனுப்புறாங்க. சுடுமுனை வேலை செய்யன்னு சொன்னா மூலாதாரத்துல அனல் அதிகமாகணும். அந்த அனல் தான் அது அடிச்சு அந்த அந்த சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை அந்த நம்மளுடைய சக்தி நேரம் ஏறணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இப்ப முதுகு தண்டு பாருங்க, அந்த முதுகு